ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ்ஷை வச்சு நல்ல ஒரு அருமையான ஃப்ரை, அது முக்கியமாக ஸ்டஃபிங் பண்ணுறோம். ஸோ இந்த இந்தியன் ஸ்டைல் ஸ்டஃப்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இந்த இந்தியன் ஸ்டைல் ஸ்டஃப்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேரினேஷன் தான். அந்த மேரினேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேடிங் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ஜீரா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், மேட்டிங் கறி பவுடர், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். ரொம்ப டர்மரிக் இருக்கக்கூடாது, ரொம்ப எல்லோயிஷ் ஆகிடும் ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காரசாரமாக ஒரு ரெட்டிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரை. பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இது அடுத்து கொஞ்சமாக தனியா பவுடர், மேடிங் சில்லி பவுடர், just 1 spoon, salt to taste. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷன் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க, இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எவ்வளோ ஃபிஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் குக்கிங்கு, அதுக்கான மேரினேஷன் மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டஃபிங்ஸ் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங். I'm adding onions, adding tomatoes. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா green chilies, fine chopped capsicum, கொஞ்சமாக கொத்தமல்லி, then little bit of ginger garlic paste. அதே மாதிரி தனியா தூள், ஜீரா பவுடர், கறி பவுடர், சில்லி பவுடர், pinch of turmeric, pepper powder, கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் பஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டோம். சாப்ட் ஆனியன், டொமேட்டோஸ், கேப்சிகம், சில்லிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோம், கார்லிக்லாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டஃபிங் தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு. இந்த ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வந்து மேடிங் coriander leaves, yes, இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெடி. oil, this fish, சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-12 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். குக் ஆச்சுனாலே அந்த ஃபிஷ்ஷை வந்து ரெடி ஆகிடும். இப்போ 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷு பயங்கரமாக குக் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஆவி பறக்க இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த
ஸ்டஃப்டு இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணல, ஒரு மாதிரி ஸ்டீம் பண்ண மாதிரி லைட் ஆயில் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத்.